foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான ரெசிபி. அதாவது இந்த தோட்டக்கூரான்னு சொல்லுவா. சிறுகீரை அரைக்கீரை அந்த வெரைட்டியாக சேர்ந்தது இந்த கீரை. இது வந்து ஆந்திரா தெலுங்கானா ஸ்பெஷல் ரெசிபி. இது ஒரு கடாயை சுட பண்ணிட்டு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த தோட்டக்கூரா உள்ளிக்காரம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதோட ஃப்ளேவர் செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம நல்ல சுடுற சாதத்தில் இந்த தோட்டக்கூரா உள்ளிக்காரம் பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து என்னெல்லாம் வேணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் மொத்தமாக வந்து உளுத்தம்பருப்பு, சன்னா தால், கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லிஸ். அப்புறம் இது வந்து நான் கொப்பரை தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் தேங்காய் இருக்குன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரம் சாப்பிடுவேன்னா நீங்கள் வந்து காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் வந்து நான் வேர்க்கடலை சேர்த்துட்டுருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த கொப்பரை, இந்த வேர்க்கடலை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து கொப்பரை சேர்த்தா இன்னும் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். இது கிடைக்கல, கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்துக்கலாம். நோ இஷ்யூஸ். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வறுப்பட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் வந்து வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணிட்டுருக்கேன். இதையும் நம்ம நல்லா வந்து இந்த ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறின பின்ன இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துண்டு சீசனிங் பண்ணிடலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போது நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த தோட்டக்கூரா உள்ளிக்காரத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக வந்து கார்லிக் க்ளோவ்ஸாக போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். ஜிஞ்சரை வந்து கிரேட் பண்ணிவிட்டு கார்லிக் ஒன்று க்ளோவ்ஸாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கின்னு இருக்கு. இந்த 5 நிமிஷம் ஆகட்டும். இதெல்லாம் வந்து இந்த பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலருக்காக கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான், உங்களுக்கு ரொம்ப காரம் இருக்காது. இப்போது வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தோட்டக்கூரா இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதோடு சேர்த்து இந்த தோட்டக்கூரா நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, முதல்ல எவ்வளோ இருந்தது, இப்போ பாருங்க இது நல்லா சேர்ந்து கொதிச்சு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலம் சேர்த்துட்டுருக்கேன். இந்த கீரை வந்து நல்லா சேர்ந்து கொதிக்கணும். பாருங்க, இப்போது இது நல்லா கொதிச்சாச்சு. கீரையும் நல்லா வெந்திருக்கும். இது தோட்டக்கூரை, அதாவது இந்த அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரைன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறது. இதே வந்து நீங்கள் பாலக்கில் செஞ்சீங்கன்னா நிமிஷமாக இது வந்து வெந்துடும்.
நான் வந்து இந்த கொஞ்சம் தண்டெல்லாமும் சேர்த்து போட்டிருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. உங்களுக்கு தண்டெல்லாம் நீங்கள் தனியாக சாம்பாருக்கு எடுத்துப்பேன் அப்படின்னா இதில் வந்து வெறும் இலையை மாத்திரம் சேர்த்துட்டேன்னா இன்னுமே நிமிஷமாக ஆகிடும். நம்மளோட தோட்டக்கூரா உள்ளிக்காரம் ரெடி. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட தோட்டக்கூரா உள்ளிக்காரம் ரெடி ஆகிடுது. இதில் வந்து வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், அப்புறம் தனியா இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துணும் இல்லையா. இதெல்லாம் இல்லாமல் வெறும் வெங்காயம், ரெட் சில்லிஸ், பூண்டு இதை நீங்கள் ராவாக அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து வதக்கிட்டு கூட இந்த கீரையை சேர்த்து பண்ணலாம். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த புளிப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து புளி சேர்த்துக்கணும். ஏன்னா சில கீரைகளோட தக்காளி சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதுக்காக நம்ம புளி சேர்த்துட்டோம்னாக்கா இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. இது வந்து பாலக்கூரால பண்ணலாம். நான் இன்றைக்கி தோட்டக்கூரால பண்ணியிருக்கேன். அந்த தண்டும் சிலது இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆச்சு குக் ஆகிறதுக்கு, ஒரு 10 minutes ஆச்சு குக் ஆகிறதுக்கு. இல்லை அப்படி தண்டு நீங்கள் சேர்க்கலை, வெறும் இலையை தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நிமிஷமாக ஆகிடும். இது எஸ்பெஷலி பாலக்கூரால ரொம்ப சீக்கிரமே ஆகிடும், இது குக் ஆகிடும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.